ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். சின்ன வெங்காயத்தில் சூப்பரான பிரியாணி இந்த மாதிரி செய்யலாங்க. இது செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் வானலி வச்சுருக்கேன். 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கிராம்பு, இலை, பட்டை, அனாசிப்பூ, கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ நல்லா வறுத்து எடுத்த பிறகு இது கூட நம்ம சின்ன வெங்காயத்தை நான் பெரிய பெரிய வெங்காயமாக வாங்கியிருக்கேன். அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கும்போது தான் நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். பொதுவாக நம்ம சின்ன வெங்காயத்தை பெருசாகவும் பெரிய வெங்காயத்தை சின்னதாக வாங்குவோம்ல, அந்த கான்செப்டில் வாங்கின வெங்காயம் தான் இது. இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த வதக்கி எடுக்கிறது நமக்கு இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர்ற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்த பிறகு சிவப்பு மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். வதக்கும்போது இந்த மிளகாய் போடலாம். அடுத்து பிரியாணி செய்யும்போது பச்சை மிளகாய் போடலாங்க. அதனால் காரத்துக்கு இதில் பாதி அதில் பாதி சேர்த்துக்கிறேன் நான். மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு இஞ்சி 2 இன்ச்சுக்கு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போக இது வதக்கின பிறகு தக்காளி பெருசாக இருந்துச்சு 2 தக்காளி சேர்த்துருக்காங்க. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இது கூட உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கும்போது நமக்கு சீக்கிரம் குழைவாக வெந்து வந்துடும். இப்போது தக்காளி நல்லா குழைவாக வெந்து வர அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாங்க. இப்போது தக்காளி நல்லா குழைவாக வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 கப்புக்கு சீரக சம்பா அரிசி இந்த பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட தண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம இதை அலசி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு அலசும் போது இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் போயிடும். நல்லா அலசிட்டு இது கூட 1 கப் அரிசிக்கு 1 1/4 கப்பு தண்ணி அந்த விதத்தில் நான் சேர்த்துட்டு ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு 20 நிமிஷம் இது நல்லா ஊறி வரட்டுங்க. இப்போது நமக்கு இது நல்லா வெந்து வந்திருக்கு வதக்கின பொருளெல்லாம். இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி விழுத எடுத்துகிட்டு குக்கரில் 3 ஸ்பூனுக்கு நெய் 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 3 சேர்த்துருக்கேங்க. அடுத்தது வதக்கி அரைச்ச இந்த சின்ன வெங்காயம் மசாலா விழுத அப்படியே அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம கலந்து விட்டுறலாங்க. நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. விட்டுட்டு இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நான் இது கூட ஒரு 10 15 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்தது 2 கரண்டிக்கு தயிர் சேர்த்துக்கிறாங்க. நல்லா தயிரையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து வர சமயத்தில் இது கூட 1/2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூனுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா சீரக சம்பா தண்ணியில் அளந்து அந்த தண்ணியை அப்படியே நம்ம வடித்து இதில் எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா தண்ணியும் இதோட வடித்தாச்சு. வடித்து எடுத்துகிட்டு அடுத்தது இப்போ நம்ம ஃபுல்லாக இதை கலந்து விடணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கீழே அடிப்பிடிச்சிடாமல் இருக்கணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இப்போ நல்லா கொதித்து வரணும். கொதித்து வர இது கூட நம்ம வழக்கம் போல் புதினா தழையும் மல்லி தழையும் சேர்த்துக்கலாங்க. வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது சீரக சம்பா அரிசியும் நம்ம அப்படியே சேர்த்துட வேண்டியது தாங்க. எல்லா அரிசியும் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி வெயிட் போட்டுற வேண்டியது தாங்க. வெயிட் போட்டுட்டு நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் வந்தால் போதும். சூப்பராக இருக்கும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரெல்லாம் அடங்கின பிறகு திறந்தோம்னா வாவ் சூப்பரான சின்ன வெங்காயம் பிரியாணி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சிங்க. பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக அட்டகாசமாக வந்திருக்கு. டேஸ்ட்டு அவ்வளோ பக்காவாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கூட நம்ம ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டாலே அட்டகாசமாக இருக்குங்க. அருமையான நம்மளுடைய சின்ன வெங்காயம் பிரியாணி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த சின்ன வெங்காயம் பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம். ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.